காபூலில் இருந்துதான் அவர், அதாவது பாபர், டேஷாம் ஆண்டில் இந்தியாவின் மீது முதலாக படையெடுத்து வந்தார். எந்த ஆண்டு படையெடுத்தார் பார்த்தீங்கன்னா 1519 ஆண்டு. அந்த காபூல் பக்கத்தில் இருக்கிற பகுதிகளெல்லாம் கைப்பற்றாரு. அவங்களுடைய மேலாண்மையை ஏற்றுக்கொண்டா விட்டுறாரு. பாபரின் முதலாவது படையெடுப்பை ஆராய்க. சிந்து ஆற்றை கடந்து ஜீலம் ஆற்றை நோக்கி முன்னேறினார். சரி, அங்கு ஆண்டு வந்த தலைவர்களில் பலர் பாபரிடம், அதாவது அவரிடம் பணிந்தனர். திலை செலுத்துமாறு ஆணையிட பெற்றனர். இதுவும் சரியானது. ஏற்கனவே கூறியவாறு தமது மூதாதையினர் நாட்டினை மீட்பதற்காக தான் தாம் வந்ததாக பாபர் அறிவித்து வந்ததால் அந்நாட்டில் இருந்து திரை கொள்வது முறையானது என்று கருதினார். அவங்களோட அந்த முப்பாட்டனோட அந்த நாட்டை மீட்கிறது தான், நாட்டை மீட்டு அங்கேருந்து திரையை பெறுவது தான் முறை என்று பாபர் இது பண்ணார். அப்போ அங்கே வாழ்ந்த மக்கள் தமது குடிமக்களே என அவர் கருதியதால் அவர்களை தமது பாதுகாப்பிலே வைத்திருக்க தீர்மானித்தார். தைமூர் மாதிரி அவர் எதுவுமே கொள்ளையெல்லாம் அடிக்கல. அங்கே திரை வாங்கிட்டு அவங்களுக்கு பாதுகாப்பு தான் அளித்தார், வரி வாங்கிட்டு பாதுகாப்பு அளித்தார். அப்போ இவை அனைத்தும் சரியாக உள்ளது. டில்லியை ஆண்ட சுல்தான் இப்ராஹிம் லோடிக்கும் லாகூரில் அவரது பகரா ஆளாக இருந்த தௌலத்கான் லோடிக்கும் கடிதங்களுடன் தூதுவரை அனுப்பி வைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாபர். பாபர் தான் இவங்களுக்கு எல்லாருக்கும் கடிதம் அனுப்புறாரு. சுல்தான் இப்ராஹிமிடம் செல்வதற்கென டேஷை பாபர் நியமித்தார். யாரை பாபர் நியமித்தா? முல்லா முர்ஷித் என்பவர் பாபர் நியமித்தார். யார்? இப்ராஹிம் லோடி கிட்ட இந்த கடிதத்தை கொடுப்பதற்காக. அடுத்து, தாம் கைப்பற்றிய பகுதிகளில் அமைதியை நிலைநாட்டும் பணியை முடித்து கொண்டு காபூலுக்கு திரும்பும் பயணத்தை பாபர் தொடங்கிய போது டேஷை தண்டிப்பதற்காக படையெடுத்து செல்ல வேண்டும் என்ற யோசனை அழிக்கப்பட்டது. மற்றவங்க எல்லாருமே பாபருடைய மேலாண்மையை ஏற்றுக்கொண்டார்கள். இவங்க மட்டும் கொஞ்சம் தொல்லை கொடுத்தார்கள். யாருன்னு பார்த்தீங்கன்னா கக்கர்கள், காக்கர்ஸ் அப்படின்றவங்க தொல்லை கொடுத்ததால அவங்கள தண்டிப்பதற்கு அவங்க மீது படையெடுத்து சென்றார். யாரு? பாபர். ஜான்ஜுவா எனும் மற்றொரு கூட்டத்தாரின் தூண்டுதல் காரணமாக காக்கரின் வலிமை வாய்ந்த கோட்டையாக பாரலாவை அல்லது பெரலாவை டேஷ் தாக்கினார். யாருன்னா பாபர். அப்போ 2 குரூப்புக்குள்ள சண்டை நடக்குது இந்த காக்கரோட பகுதியில், ஜான்ஜுவா மற்றும் காக்கர். இதில் ஜான்ஜுவா என்ற பகுதியோட கூட்டத்தாரோட தூண்டுதல் காரணமாக பாபர் இந்த பரலா அப்படின்ற கோட்டையை தாக்குறாரு. காக்கர் தலைவரான டேஷ் தப்பி ஓடினார். சிறிது காலத்திற்கு பிறகு அவர் பாபரிடம் சரணடைந்தார். யார்? அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆலிகான். அவர் தான் காகரின் தலைவர். பின்னாடி பாபரிடம் ஒப்பந்தம் போட்டு சமாதானமாயிடுறாங்க. மீண்டும் டேஷ் முறை இந்தியாவின் மீது பாபர் படையெடுத்து வந்தார். ஆயின் அப்போது அவர் நீண்ட நாட்கள் இந்தியாவில் தங்கவில்லை. எப்போ 2 முறை மீண்டும் படைத்து வந்தார். அதுக்கப்புறம் கூட இந்தியாவில் நீண்ட காலம் தங்கவில்லை. டேஷாம் ஆண்டில் அவர் பெரும் படையுடன் இந்தியாவிற்கு பாபர் வந்தார். பெரும் படையுடன் எப்போது வந்தார்னா 1524 ஆண்டு. சுல்தான் இப்ராஹிம் லோடியுடன் சண்டையிட்டு கொண்ட லாகூரின் கவர்னரான டேஷ் பாபரின் உதவியை நாடினார். யாருன்னு பார்த்தீங்கன்னா தௌலத்கான் லோடி பாபருடைய உதவியை நாடுகிறார். லோடி குடும்பத்தை சேர்ந்தவரும் சுல்தானின் மாமனும் ஆகிய டேஷ் ஒரு காலத்தில் பட்டத்திற்கு உரிமை கொண்டாடியவர். அவரும் பாபரை இந்தியாவின் மீது படையெடுக்க அழைப்பு விடுகிறார். யாருன்னா ஆலம்கான் லோடி. சர்ஹிந்தை வந்தடைந்தார் பாபர். ஆயினும் முரட்டுத்தனமும் மூடமதியும் கொண்டவர் என பாபர் குறிப்பிட்ட டேஷ் நடத்தை காரணமாக பாபர் மேலும் முன்னேறுவது முடியாத ஒன்றாகியது. யாருன்னா தௌலத்கான் லோடி. தௌலத்கான் லோடியை தௌலத்கான் பேச்சை நம்பி படையெடுத்து செல்ல முடியாது என்பதை பாபர் யூகித்து கொண்டார். அதனால் அவரை நம்பி மேலும் முன்னேறுவது முடியாத ஒன்றாகி என்பதை அவர் நினைத்து கொண்டார். அப்போ சர்ஹிந்தை அடைந்தவுடனே அமைதியாயிட்டார் பாபர். தமது முன்னேற்றத்திற்கான ஒரு கருவியாக முகலாயரை பயன்படுத்திக் கொள்வதுதான் டேஷின் நோக்கமாக இருந்தது. ஏன்னா அந்த லாகூர் பஞ்சாப் பகுதியின் ஆளுநர் தான் தௌலத்கான் லோடியின் ஒரு நோக்கமாக இருந்தது, முகலாயரை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது.
அவ்வாறு நடக்க பாபர் மறுத்துவிட்டதால் தான் அவர்கள் இருவருக்கும் இடையேயான கூட்டுறவு முடிந்தது. தௌலத் கான் லோடிக்கும் பாபருக்கும் இடையேயான அந்த கூட்டுறவு முடிந்தது. எனவே பாபர் தன் நாடு திரும்பினார். அங்கே தமது படைகளை திருத்தி அமைத்து அதன் சக்தியை பெருக்கினார். தௌலத் கானை நம்பல. பாபரின் இறுதி படையெடுப்பு டேஷாம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் தொடங்கியது. இரண்டாவது படையெடுப்பு எப்பொழுது தொடங்கினா 1525ஆம் ஆண்டு தொடங்கியது. 1525ஆம் ஆண்டு நவம்பர் இந்துஸ்தானிற்கு புறப்பட்ட பாபர் குறிப்பிட்டுள்ளதாக கடந்த பகுதி எது? அவர் கடந்த பகுதியெல்லாம் எது அப்படின்னா பெஷாவர், பாகிஸ்தானாக பெஷாவர், ஷியால்கோட்டு, காபூல், இவை அனைத்துமே கடந்துதான் இந்தியாவிற்கு வந்தார். காபூல், ஷியால்கோட்டு, பெஷாவர் இவை கடந்து இந்தியாவிற்கு வந்தார். இந்துஸ்தான் மீது படையெடுத்து வந்தார். பானிபட் பகுதிகளில் 2 பேரும் சந்திக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி தௌலத் கான் லோடிய பஞ்சாப்ல வீழ்த்தியறாரு. இந்தியாவிற்கு வந்த பாபரின் படையில் இருந்த படை வீரர்களின் எண்ணிக்கை எவ்வளவு பேர் பாபரின் படை வீரர்ல இருந்த எண்ணிக்கை? ஏன்னா சுமார் 12,000 பேர் பாபருடைய படையில இருந்தாங்க. படை தலைவர் அதாவது படை துணைவர் உட்பட 12,000 பேருக்கு மேல் அப்படையில் இருந்திருக்க மாட்டார்கள் என டேஷ் குறிப்பிட்டிருக்கிறார். யார் 12,000 பேருக்கு மேல பாபருடைய படையில இருந்திருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு யார் குறிப்பிட்டிருக்கிறான்னு பாருங்க. வரலாற்று ஆசிரியரான V.S. ஸ்மித் அதாவது வின்சென்ட் ஸ்மித் இவர் தான் இந்த கூற்றை கூறியிருக்கிறாரு. தமது நண்பர்கள் என்று சொல்லிக் கொண்ட ஆலம் கானும் தௌலத் கான் லோடியும் தோல்வி கண்டனர் என்ற செய்தி பாபருக்கு டேஷ் கிடைத்தது. எந்த இடத்துல இருக்கும்போது கிடைத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சியால்கோட் என்ற இடத்துல இருக்கும்போது இந்த தகவல்கள் பாபருக்கு கிடைத்தது. அந்த நேரத்தில் என்ன பண்றாங்க, அந்த இரு தலைவர்களும் மனக்குறையோடு வேறு சிலருடன் சேர்ந்து கொண்டு தெற்கு நோக்கி டெல்லியை முற்றுகையிட்டனர். தலைநகரை காப்பதற்காக சுல்தான் இப்ராஹிம் படையுடன் வருவதை அறிந்து முற்றுகை கைவிட்டு அவருடன் போரிட சென்றனர். இரா தாக்குதல் ஒன்றின் மூலமாக சுல்தானின் படையிலிருந்து பலர் தம் பக்கம் சேர்ந்து விடுவார்கள் என்று ஆலம்கானும் அவரது ஆதரவாளரும் நம்பினர் என்று பாபர் எழுதியுள்ளார். எவ்வாறாயினும் இத்தகைய நம்பிக்கை நாசகமாகியது அப்படின்ட்டு சொல்றாரு பாபர். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. தௌலத் கானையும் அவரது ஆட்களையும் சிறிதும் நம்பவில்லை பாபர். சரி. முன்னேறி செல்வதற்கு முன்னர் அவர்களை பணிய வைக்க உறுதி பூண்டார். இதுவும் சரியானது. டெல்லியை கைப்பற்றுவதற்கு முன்பு, டெல்லியோட போர் செய்வதற்கு முன்பு இவங்களை பணிய வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் பாபர் மனதில் தோன்றியது. சரியானது. அதனால்தான் தௌலத் கானை தாமே துரத்தி சென்றார். தௌலத் கான் பாபரிடம் சரணடைந்தார். அவர் ஆண்டு வந்த மாநிலத்தின் ஒரு பகுதியை அவர் வைத்துக் கொள்ள அனுமதி கிடைத்தது. அவரை இது பண்ணாலும் அவருடைய பகுதியை ஒரு பகுதியை அவர்கிட்டயே திருப்பி கொடுத்துட்டார். தௌலத் கான் கிட்டேயே பாபரின் மேலாண்மையை தௌலத் கான் லோடி ஏற்றுக்கொண்டார். சரியானது அனைத்தும். டேஷிற்கு அருகே நடந்த சிறு சண்டை ஒன்றில் பாபரின் மகனான இமாயுன் வெற்றி பெற்றார். எந்த இடத்துல நடந்ததுன்னா அம்பாலா. இந்த அம்பாலா என்ற பகுதியில் அந்த ஒரு சிறு சண்டையில பாபரின் மகனான இமாயுன் வெற்றி பெற்றார். அம்பாலா போர்ல இமாயுன் வெற்றி பெற்றார் சிறு சண்டையில. பானிபட் சமவெளியில் இப்ராஹிம் லோடியின் படையும் பாபரின் படையும் எதிரெதிராக நின்றன. எண்ணிக்கையில பெரும் வேற்றுமை இருந்தது. பாபரிடம் அநேகமாக அந்த 12,000 இப்போ ஒரு 9,000 பேர் தான் இருந்திருக்கலாம் அப்படின்றாங்க. இப்ராஹிம் படையில 1,00,000 பேர் இருந்தாங்க. 1000 யானைகள் இருந்ததாக பாபர் குறிப்பிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 1000 யானைகள் என்பது மிகை கூற்றியாகும். 100 யானைகள் என டேஷ் குறிப்பிடுவது அநேகமாக சரியாக இருக்க வேண்டும். யார் குறிப்பிட்டா பெரிஸ்டா அப்படின்ற வரலாற்று ஆசிரியர் 100 யானைகள் தான் இப்ராஹிம் லோடியின் படையில இருந்ததாக குறிப்பிடுகிறார். இந்திய போர்க்கலையில் புதிய வளர்ச்சியாகிய டேஷ் பாபர் பெரிதும் நம்பியிருந்தார். எந்த படையை நம்பியிருந்தார்னா பீரங்கி படை. அதாவது பீரங்கி மற்றும் வெடிமருந்துகளை இந்தியாவில் முதலில் பயன்படுத்தியவர் பாபர். பயன்படுத்திய போர் முதலாம் பானிபட் போர் 1526. 1526ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி சுல்தானின் படை தாக்குவதற்கு முன்னேறியது. அதன் பிறகு நீண்ட கடுமையான போர் நடைபெற்றது. பாபரின் படைகள் சிதறாது நின்றன. அவரது டேஷ் பேருதவி அளித்தது. எந்த படை பேருதவி அளித்ததுன்னா பீரங்கி படை. அவர் பானிபட் போர்ல அவ்வளவு பெரிய ஆட்களை வெற்றி கொண்டதுக்கு முக்கிய காரணமாக அமைந்தது பீரங்கி படை.
டேஷ் படை பக்கபலமாக வளைந்து வந்து பகைவரை தாக்கியதில் அவருக்கு இறுதி வெற்றி கிடைத்தது. எது பண்ணா பக்கபலமாக எதுனா குதிரைப்படை. பீரங்கி ஸ்ட்ரைட்டாக தான் போகும், வளைந்து வந்து தாக்குறதெல்லாம் முக்கிய பங்காற்றியது என்னன்னா குதிரைப்படை. பாபருடைய இந்த போர் முறைக்கு பேர் வந்து துலுக்மா என்று அழைக்கப்படுகிறது. துலுக்மா போர் முறையை கையாண்டவர் பாபர். போரஸிற்கு எதிராக அலெக்சாண்டர் இதே மாதிரியான ஒரு முறையை பயன்படுத்தினார் என்று டேஷ் குறிப்பிடுகிறார். எந்த வரலாற்று பெரிஸ்டா. 15,000 வீரர் படையேறுகளுடன் சுல்தானும் போர்க்களத்தில் மாண்டு வீழ்ந்தனர். 15,000 வீரர்களுடன் இப்ராஹிம் லோடியும் வீழ்ந்தார். நண்பகல் வரையில் கடுமையான போர் நடைபெற்றது. பிற்பகல் என்ன ஆயிடுச்சு, பகைவர்கள் எல்லாருமே டெல்லி சுல்தான்கள் எல்லாமே அழிந்தனர். நமது நண்பர்கள் மகிழ்ச்சி ஆரவாரத்தில் மூழ்கினர். மாபெரும் படை அரை நாளில் மண்ணை கவ்வியது. இப்ராஹிம் லோடியின் படை